அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு அறிவும் வழங்குபவர் அருள்முனைவர் ஆசோசை ராஜா பிரான்சிஸ்கன் கப்புச்சின். நாள் 24/4/2024 வியாழன். தீய ஆவியால் பீடிக்கப்பட்ட பெண்ணை விடுவித்தல். பிரான்சிஸ் நார்னி மறைமாவட்டம் வழியாக கடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அவர் சான் ஜெமினி என்ற கிராமத்திற்கு வந்தார். அங்கு மற்ற 3 சகோதரர்களோடு இறையாட்சியை பற்றிய நற்செய்தியை அறிவித்து கொண்டிருந்த போது கடவுளுக்கு பயந்து சேவை செய்து வரும் ஒரு மனிதரிடமிருந்து விருந்தோம்பல் பெற்றார். இந்த மனிதர் இப்பகுதியில் நல்ல பெயரை பெற்றவராக இருந்தார். எவ்வாறாயினும் அவருடைய மனைவி ஒரு தீய ஆவியினால் அலைகழிக்கப்பட்டு வந்தாள். அவருடைய கணவர் பிரான்சிஸின் அருள்வாழ்வின் பலன்களால் தன் மனைவி விடுதலை அடைவாள் என்ற நம்பிக்கையோடு அவரிடம் கெஞ்சி மன்றாடினார். ஆனால் அவர் தனது எளிமையில் அருள்வாழ்வின் வெளிப்பாடுகளால் தான் உலக பெருமையினால் மேட்டின்மை அடைவதை விட தான் அவமதிக்கப்படுவதை விரும்பியதால் அவர் அதனை செய்ய மறுத்துவிட்டார். கடவுளோ இவற்றில் ஈடுபாடு கொண்டிருந்தார். பலரும் அவரை தொடர்ந்து கேட்டுக்கொண்டதால் அவர் அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கினார். தன்னுடன் இருந்த 3 சகோதரர்களை அவர் தன்னிடம் அழைத்தார். அந்த வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் ஒருவரை நிறுத்தினார். பின்னர் அவர்களிடம், சகோதரர்களே, கடவுள் அவரது மாட்சிக்காகவும் புகழுக்காகவும் அழகையின் நுகத்தை இப்பெண்ணிடமிருந்து அகற்றும்படியாக மன்றாடுவோம் என்று அவர் கூறினார். பின்னர் தீய ஆவி தப்பி ஓடுவதையும் அல்லது மூலைகளில் அது ஒளிந்து கொண்டு நம்மை ஏமாற்றுவதையும் தடுக்க வீட்டின் மூலைகளில் நாம் தனித்து நிற்போம் என்றார் பிரான்சிஸ். இறை விடுதலை முடித்து கொண்டு பிரான்சிஸ் ஆவியினால் ஆற்றலுற்று அந்த பெண்மணியை அணுகினார். அவள் மோசமாக முறுக்கிக் கொண்டு பயங்கரமாக கூச்சலிட்டு கொண்டு இருந்தாள். அவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கீழ்ப்படிதலின் பேரில் சாத்தானை விட்டு உடனே வெளியேறு கீழ்ப்படிதலின் பேரில் சாத்தானை விட்டு உடனே வெளியேறி, இனிமேலும் இவளை துன்புறுத்தாதே என நான் உனக்கு கட்டளை இடுகிறேன் என்றார். அவர் சொல்லி முடிப்பதற்குள் தீய ஆவி அவளை விட்டு வெளியேறியது. அது உடனே கீழ்ப்படிந்து துரிதமாக செயல்பட்டு கொடூரமாக ஓலமிட்டு வெளியேறியதையும் அப்பெண் உடனே நலம் அடைந்ததையும் கண்ட பிரான்சிஸ் தான் ஏமாற்றப்பட்டு விட்டதாக எண்ணினார். எனவே அவர் வெக்கமுற்று அங்கிருந்து உடனே விலகி சென்றார். பிரான்சிஸ் வீண் பெருமை கொள்ளாமல் இருக்கவே இறை பராமரிப்பு இவ்வாறு செய்திருந்தது. அதனால் பிரான்சிஸ் எலியாசுடன் மற்றொரு முறை அந்த இடத்தை கடந்து சென்றபோது அந்த பெண் அவருடைய வருகையை கேள்விப்பட்டு விரைந்து எழுந்து தெருவில் அவருக்கு பின்னால் ஓடி தன்னிடம் பேசும்படி கூறலிட்டார். அந்த பெண்ணிடமிருந்து தெய்வீக சக்தியினால் தீய ஆவியை அவர் விரட்டினார் என்று அறிந்து அவள் கேட்டுக்கொண்டது போல் அவளிடம் பேச மறுத்துவிட்டார். அவளோ கடவுளுக்கும் பிரான்சிஸுக்கும் நன்றி செலுத்தி தன்னை சாவின் பிடியிலிருந்து விடுவித்த அவருடைய பாத சுவடுகளை முத்தமிட்டாள். இறுதியில் சகோதரர் எலியாஸ் அவரை வற்புறுத்தி கேட்டுக்கொண்டதன் பேரில் அவள் பிடிப்பிலிருந்து விடுதலை பெற்றதை பலரும் சொல்லி உறுதிப்படுத்திய பின் அவளுடன்
பிரான்சிஸ் பேசினார். பிரான்சிஸின் அர்த்தமிகும் அருள் வாழ்வு. நம்மை நமக்காகவே நேசிக்கிறவர்கள் மிக குறைவு. புறத்தோற்றத்தை கூட பொருட்படுத்தாமல் பண்புகளுக்காகவும் நம்முடைய உயர் நோக்கத்திற்காகவும் எப்போதும் உடனிருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு பதவி சமயத்தில் உறுத்தலாக இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் காலமெல்லாம் நம்முடன் பயணம் வருவார்கள். அவர்கள் எதையும் எதிர்பார்த்து பழகுகிறார்கள் அல்லர். சமயத்து தருகிறவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு கிடைத்த எளிய பொருளையும் பத்திரப்படுத்தி நமக்கு கொடுப்பதற்காக கொண்டு வருவார்கள். சின்ன குழந்தைகள் கிளிஞ்சல்களை அற்புதமான பொருளாக எண்ணி சேகரித்து பெற்றோர்களுக்கு கொடுப்பதற்காக ஓடி வருவதைப் போல அவர்கள் செயல்பாடும் இருக்கும். அவர்கள் நம்மை பார்த்தும் புன்னகைக்கு முன்பே கண்ணீரை சிந்துவார்கள். பிரிந்திருந்த துயரத்தின் வேதனையை, அந்த அழுகையை ஆற்றிக்கொள்வார்கள். நாம் இருக்கும் நிலையை பார்த்து பொறிப்படைந்த சொற்கள் அதை வெளிப்படுத்த முடியாமல் திணறுவார்கள். நம்மை சந்திக்கும் நேரம் சொற்பமாக இருக்கும். ஆனால் அவரை சார்ந்தவரிடம் அந்த சந்திப்பை மணிக்கணக்கில் பேசி மகிழ்வார்கள். அவருடைய நட்பு பனித்துளியைப் போல பரிசுத்தமானது, தாய்ப்பாலை விட தூய்மையானது. நீடித்து நிற்கும் நட்பு வாய்க்க பெற்றவர்கள் தனிமையில் வாடுவதில்லை. வயோதிகத்தில் அவர்களுடைய நண்பர்கள் அனைத்து உறவுகளாகவும் ஐக்கியமாகி இரண்டாம் கருப்பையை வழங்குகிறார்கள். அசிசியார் பேயை போட்டிய பெண்மணியிடம் அவர்தான் ஒரு நண்பனாக நடந்து கொண்டார்.